ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு எப்படி சாம்பார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நாகை சமையலுக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பருப்பை சுத்தமாக கழுவி குக்கரில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்தா போதும். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் இருந்தால் போதும். ஏன்னா இந்த பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். பருப்பு வேகிற டைமில் நம்ம வெண்டைக்காயெல்லாம் அரிஞ்சு வச்சிடலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டே தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா வேக வச்சிடக்கூடாது. வெண்டைக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 சைஸ் பெரிய தக்காளி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காயை வதக்கிடலாம். சில பேர் எண்ணெய் ஊற்றி வதக்குவாங்க. அது மாதிரிலாம் வதக்க தேவையில்லை. எண்ணெய் இல்லாமலே வதக்கிடலாம். சாம்பாருக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் நீளமாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ இதோட பார்த்திங்கன்னா பருப்பையும் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அவங்களுக்கு எந்த அளவு தேவையோ. சில பேர் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்து ஊற வச்சுங்க. குழம்பெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை.
அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலைன்னு சொல்லிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாகை சமையலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டனும் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.